ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து கேட்குற டவுட் என்னன்னா, ஒரே ஒரு ஒயர்ல எனக்கு வந்து கரண்ட் எரியுமா? அதாவது ஒரு பல்ப் எரியுமான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலா அது வந்து எரியாது. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ வந்து பவர்னா என்னன்னா, ஒரு நிமிஷம். பவர்னா என்னன்னா, இப்போ ஒரு பவர் நம்ம பல்ப் கனெக்ட் பண்றோம்னா, இது மூலியமா வந்து எலக்ட்ரான்ஸ் எனக்கு உள்ள போயி, அந்த பல்ப க்ளோ பண்ண வச்சுட்டு, அந்த எனர்ஜிய ட்ராப் பண்ணிட்டு வெளிய வரணும். வெளிய வந்தா தான் அடுத்த எலக்ட்ரான்ஸ் ரெடியா உள்ள போய் ட்ராப் ஆயிக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம இங்க வெளியில வரதுக்கு, அந்த போற எலக்ட்ரான மறுபடியும் திரும்பி எந்த இடத்துக்கு வந்துச்சோ, அந்த இடத்துக்கே வரதுக்கு தான் நம்ம நியூட்ரல்ங்கிறத யூஸ் பண்றோம். இப்ப இந்த வேவ் ஃபார்முக்கு வரலாம். இப்போ வந்து இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, சிம்பிள் கான்செப்ட் தான். எலக்ட்ரான்ஸ் முன்னாடி போணுச்சுன்னா, ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போணுச்சுன்னா, அது இப்போ ஒரு ஃபேஸுங்கிறத ஒரு ஒயரை எடுத்துக்கிட்டு, அதில் ஃபார்வர்ட் டைரக்ஷன் எலக்ட்ரான், அதாவது முன்னோக்கி போணுச்சுன்னா அதை பாசிட்டிவ்னும், ஒருவேளை நியூட்ரலில் இருந்து வெளியில் வந்து ஃபேஸ் வழியாக வெளியே வந்துச்சுன்னா அதை நெகட்டிவ் ஃபார்ம்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு முன்னாடி போய் எலக்ட்ரான்ஸ், பின்னாடி மறுபடியும் நெகட்டிவ்ல வெளியே வருது. இந்த சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வருது. அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, நியூட்ரல் மட்டும் வச்சு என்னால் பல்ப் எரிய வைக்குமா? ஐ மீன் ஒரே ஒரு ஒயரை மட்டும் பண்ணணும்னா, இப்போ நியூட்ரல்லேருந்து வர எலக்ட்ரான்ஸை மட்டும் வெளியில் போகிறதுக்கு ஒரு பாத் கிரியேட் பண்ணணும். அந்த பாத் கிரியேட் பண்ணோன்னா அது ஸ்பேஸாக மாறிடும். இப்போ எப்படி வந்து நியூட்ரலில் உள்ளேயும் வெளியும் அந்த கரண்ட் போகுது, அப்போ நியூட்ரல்லேருந்தும் கரண்ட் வருதா அப்படின்னா, ஒரு விதத்தில் நியூட்ரல்லேருந்து வருது. பட் அது இந்த நியூட்ரலுக்கு எங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் வருதுங்கிறத நம்ம 3 ஃபேஸ் மூலியமாக தான் புரிஞ்சுக்க முடியும். இப்போ இங்கே என்ன டிராயிங் போட்டிருக்குன்னா, இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரைய அவுட்புட்டு. ஒரு ஃபேஸ் 3 ஃபேஸு, அதுலேருந்து நடுவில் வர நியூட்ரல். இப்போ இதில் லைன் போயிட்டுருக்கு. இங்கே 3 வீடு இருக்குது. ஒன்றுக்கு ஆர் கொடுத்துருக்காங்க, இன்னொன்றுக்கு பி கொடுத்துருக்காங்க, இன்னொன்றுக்கு ஒய் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் எல்லாத்துக்குமே நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் ஒரு ஒயரு, ஏதோ ஒரு ஃபேஸ். ஃபஸ்ட்டு ஆறுங்கிற ஃபேஸ், இந்த ஆறுங்கிற ஃபேஸ்லேருந்து வீட்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது டயக்ராமில் நியூட்ரல் ப்ளஸ் பிங்கிற ஃபேஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது வீட்டுக்கு வந்து ஒய்யும் நியூட்ரலும் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு 3 வீட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். கடைசியாக வந்து ஏதோ ஒரு மோட்டார் 3 ஃபேஸ் மோட்டார் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது நமக்கு பிரச்சனை இல்லை, 3 ஃபேஸ் மோட்டார். இப்போ பேலன்ஸுங்கிற கான்செப்ட் இங்கே வருது. பேலன்ஸ்னால் என்னங்கிறத உள்ளே போகும்போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இது வந்து 3 ஃபேஸோட டயக்ராம். இல்லை ஆரோட வேவ் ஃபார்மும் இருக்கும், பியோட வேவ் ஃபார்மும் இருக்கும், ஒய்யோட வேவ் ஃபார்மும் இருக்குது. இது வந்து 3 ஃபேஸு. அதாவது எப்படின்னா, ஒரு ஃபேஸில் அட்டன் டைமில் எலக்ட்ரான்ஸ் உள்ளேயும் போகும். இப்போ இந்த வேவ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா, இது பாசிட்டிவ். ஆரை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ஃப்ரேம் ஃபுல்லாகவே முன்னாடி போயிட்டுருக்கு எலக்ட்ரான். ஐ மீன் ஃபேஸில் இருந்து நியூட்ரல் போயிட்டுருக்கு. சிங்கிள் ஃபேஸாக பார்க்கும்போது ஃபேஸில் இருந்து நியூட்ரல், இல்லைனா ஆறில் இருந்து உள்ளே போயிட்டுருக்கு. ஆறு வழியாக எலக்ட்ரான்ஸ் உள்ளே போயிட்டுருக்கு. இதே சமயத்தில் இந்த பியும், இந்த பார்ட் வல்லுமே பிலேயும் வந்து எலக்ட்ரான்ஸ் உள்ளே போயிட்டுருக்கு. ஆனால் வெளியில் போகிறது என்ன, ஏல மட்டும்தான், ஐ மீன் ஒயில் மட்டும்தான் எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ளே போகுது. அதாவது ஆர்லேயும் உள்ளே போயிட்டுருக்கு, பிலேயும் உள்ளே போகுது. ஆனால் வெளியில் போகிறது வந்து ஒயில் தான் போயிட்டுருக்கு. அதாவது இந்த பார்ட் மட்டுமே இந்த போகிற இப்போ இந்த ஒரு லைன் போட்டோன்னா இதில் ஒரு அளவான எலக்ட்ரான்ஸு, இதில் ஒரு அளவான எலக்ட்ரான்ஸ் போகும். அதே லைனை கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இது ரெண்டையும் கூட்டின அளவுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் உள்ளே போதோ அந்த அளவு ஒயில் வெளியே போகும். அந்த சேம் டைமில் வெளியில் போகும். அப்படி இதை தான் பேலன்ஸும்பாங்க. எந்த அளவு உள்ளே போதோ அந்தளவு வெளியே போகும்போது அது பேலன்ஸ் ஆகுது. இந்த பாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பி வந்து நெகட்டிவ் ஆயிரும். அதாவது பியில் வந்து பி டு நியூட்ரல் போயிட்டு இருந்த, சப்போஸ் சிங்கிள் ஃபேஸாக இருந்துக்கும் போது சொல்கிறேன், பியிலேருந்து உள்ளே போனது நியூட்ரல்லேருந்து பிக்கு வெளியே எடுத்துக்கும் இந்த பாட்டில். அதேமாரி ஒய்யும் வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போ ஆர் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்குது. இது நம்ம வீட்டுக்கு வரும்போது நான் ஈஸியாக புரியும். இதுமாரி இந்த ஃபேஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்து ஒய் பாசிட்டிவ் வந்துடும், பி மட்டும் நெகட்டிவாக இருக்கும். இந்த பார்ட்டில் பி மட்டும் நெகட்டிவாக இருக்கும். அப்புறம் வந்து ஆரும் நெகட்டிவ் வந்துடும், ஆரும் பியும் நெகட்டிவில் இருக்கும், ஒய் மட்டும் மேலே இருக்கும். அதாவது என்ன, நெகட்டிவ்னா ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ்னா அந்த ஃபேஸ்லேருந்து கரண்ட்டு போகுது முன்னாடி, அந்த ஃபேஸ்லேருந்து வெளியே பேக்வேர்டாக வரும்போது அது நம்ம நெகட்டிவ்ங்கிறோம். இப்போ அப்படியே அந்த கனெக்ஷன் வீட்டுக்கு கொண்டு வரலாம். இப்போ உங்கள் வீட்டில் என்னென்னா ஏதோ ஒரு ஃபேஸ் இருக்குது, ஆரோ ஒய்யோ பியோ ஏதோ ஒன்று இருக்குது, ப்ளஸ் நியூட்ரல் இருக்குது. அப்போனா என்னென்னா பாசிட்டிவ் சைக்கிளில் எலக்ட்ரான் வந்து ஃபேஸ்லேருந்து நியூட்ரலுக்கு போகும், நெகட்டிவ் சைக்கிளில் நியூட்ரல்லேருந்து ஃபேஸுக்கு வரும். அப்போ நியூட்ரலுக்கு எங்கேருந்து கிடைக்கிது, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கிடைக்கிறான்னா அது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்துலாம் கிடைக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆரோட ஃபேஸ் எடுத்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு வீட்டில்
ஆரோட ஃபேஸில் ஃபஸ்ட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் ஃபேஸ்லேருந்து நியூட்ரலுக்கு இந்த பாயிண்டில் போகுது, ஏன்னா அது பாசிட்டிவ். இது பாசிட்டிவாக இருக்கும்போது ஃபேஸ்லேருந்து நியூட்ரல் போகிற ஒரு இந்த ஆஃப் ஒன்று எடுத்துக்கலாம், கொஞ்சோடு இந்த பகுதி மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் எந்தெந்த வீட்டிலலாம் ஆர்லேயும் கனெக்ட் ஆகிருக்கோ பிலேயும் கனெக்ட் ஆகிருக்கோ ரெண்டுலேயுமே, ஏன்னா பியும் இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இந்த பார்ட் மட்டும் இதில் பியும் சரி ஆரும் சரி ரெண்டுமே ஃபேஸ்லேருந்து நியூட்ரலுக்கு போயிட்டுருக்கு. அப்போ அந்த நியூட்ரலுக்கு போகிறது என்ன ஆகிட்டுருக்குன்னா, ஏதோ ஒரு வீட்டில் ஒய்லையும் கனெக்ட் ஆகிருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீட்லேயும் ஆரில் கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த பார்ட்டில் மட்டும் ஆர்லேயும் எனக்கு ஃபார்வேர்டில் போகுது, ஆர்லேயும் எனக்கு ஃபார்வேர்டில் போயிட்டு நியூட்ரலில் போயிடுது, பிலேயும் எனக்கு ஃபார்வேர்டில் போயிட்டு நியூட்ரலில் போயிரு. ஆனால் ஒயில் மட்டும் நெகட்டிவில் இருக்குது. அப்போ ஒய் எந்த வீட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த வீட்டு நியூட்ரலில் போய் கனெக்ட் ஆகும். இது நியூட்ரலில் கனெக்ட் ஆகும். இந்த வீட்டோட நியூட்ரல், அதாவது ஆர்லேருந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஆர்லேருந்து நியூட்ரல்லேருந்து அந்த பல்பை எரிய வச்சுட்டு நியூட்ரலுக்கு போயிடுற எலக்ட்ரான்ஸ் இங்கே ஒரு செட்டிலேருந்து அப்படியே போய் எந்த வீட்டில் ஒயில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதோட நியூட்ரல் வழியாக, இது நியூட்ரலு, இந்த ஒயர் நியூட்ரல் வழியாக போய் அதோட ஒய் ஃபேஸ், அதை நியூட்ரலுங்கும் போது நியூட்ரல் டு ஃபேஸில் அந்த டைமில் போகும். நியூட்ரல்லேருந்து ஃபேஸுக்கு போய் லைனுக்கு போய் டிரான்ஸ்ஃபார்மர் போகும். ஏன்னா அதேமாரி பியிலேருந்து நியூட்ரல் போய் அந்த எந்த வீட்டில் ஒய்யில் அந்த பர்டிகுலரில் நெகட்டிவாக ஒய் மட்டும்தான் இருக்குது, ஏன்னா வேறு எதுவுமே நெகட்டிவாக இல்லை, அந்த வீட்டுக்கு போய் நியூட்ரல்லேருந்து அந்த வீட்டு ஒய்க்கு போய் ஒய்யிலேருந்து லைனுக்கு போகும். இப்போ அடுத்த பாட்டுக்கு வரலாம். அடுத்த பாட்டில் வெறும் ஆறு மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எந்த வீட்டில் ஆறு கனெக்ட் ஆகிருக்கோ அந்த வீட்டில் ஃபேஸ்லேருந்து நியூட்ரலுக்கு பவர் போகும், நியூட்ரல்லேருந்து லைனுக்கு போய் எந்த வீட்டில் அந்த இந்த ஆறு பாசிட்டிவாக இருக்கும்போது இங்கே வந்து பியும் நெகட்டிவாக இருக்குது, ஒய்யும் நெகட்டிவாக இருக்குது. அப்போ எந்தெந்த வீட்டிலலாம் பி கனெக்ஷனும் ஒய் கனெக்ஷனும் இருக்கோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஆர் வந்து பல்புக்கு போய் அதுலேருந்து நியூட்ரல் போய் நியூட்ரல்லேருந்து எந்த வீட்டில் பியும் ஒய்யும் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த வீட்டோட நியூட்ரலில் போய் அந்த வீட்டோட ஃபேஸ், அதாவது பியும் ஒய்யும் அந்த ஒயர் மூலியமாக போய் லைனுக்கு போகும். இதே சைக்கிள் தான் கனெக்ட் ஆகும். எப்படின்னா சிம்பிளாக சொல்லணுன்னா உங்கள் வீட்டு நியூட்ரல்லேருந்து இப்போ பாசிட்டிவ்னா முன்னாடி போகுது, அதாவது ஃபேஸ் டு நியூட்ரல் போகுது, நியூட்ரல்லேருந்து ஃபேஸ்க்கு வரும்போது யாரோ ஒரு வீட்டில் ஒய்யிலையோ இல்லை பிலேயோ அந்த பர்டிகுலர் டைமில் வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கோ அந்த பர்டிகுலர் டைமில் இருந்து எந்த ஒய்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா ஒய்லேருந்து நியூட்ரல் போய் உங்கள் வீட்டு நியூட்ரல் மூலிமா ஆறுக்கு போய் பேலன்ஸ் ஆகும். அதுமாதிரி ஆறுலேருந்து லைனுக்கு போய் லைன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆகும். இது அப்படியே அந்த லூப் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது மூலியமாக தான் நியூட்ரல்லேருந்து கரண்ட் வெளியே வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் போய் வெறும் நியூட்ரலை மட்டும் போய் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூட்ரலுக்கு இன்னொரு ஒயர் தேவை, ஒரே ஒரு ஒயரை கனெக்ட் பண்ண முடியாது. நியூட்ரலை மட்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது இங்கே ஆறுனால தான், இந்த இடத்துல இங்கே பேலன்ஸ் ஆகிறதுனால தான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பேலன்ஸ் ஆகிறதுனால தான் இப்போ ஒயிலேருந்து உங்கள் வீட்டு நியூட்ரலுக்கு வருதுன்னா, இப்போ ஒயில் யாரோ ஒரு வீட்டில் ஒயில் பூந்து உங்கள் வீட்டு நியூட்ரல்லேருந்து ஆறுக்கு போகுதுன்னா உங்கள் வீட்டில் அது ஆறு இருக்கிறதுனால தான் அது ஆறாக போகுது. ஒருவேளை அங்கே பிஏ வந்துச்சுன்னா இந்த பாட்டில் பினால் போகாது, ஏன்னா பிஓ பாசிட்டிவ் ஒர்க் ஆகும். அப்போ நீங்கள் அந்த லைனை கரெக்டாக மேட்ச் பண்ணணும், அப்போ தான் அது போகும்.